அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று காலை 8:30 மணி அளவில் கோலாகலமாக பிரம்மாண்ட ஏற்பாட்டுடன் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கான கால்கோல் ஊன்றும் விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. மாநாட்டு பணியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக பணியாற்றி வந்தனர். அதனைத் தொடர்ந்து மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த 100 அடி உயரமுள்ள கம்பத்தில் மாநாட்டிற்கான கொடி ஏற்றப்பட்டுள்ளது. 38 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இதில் திரையரங்கு மற்றும் நூலகத்தை அமைச்சர் சேகர் பாபு, பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் பார்வையிட்டு திறந்து வைத்தனர். தொடர்ந்து மாநாடு நடைபெறும் அருணகிரிநாதர் அரங்கில் ஆதீனங்கள் அமைச்சர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளனர். மேலும் மாநாட்டிற்கான மலரும் வெளியிடப்பட்டுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் ஆதீனங்கள் சிறப்புரை, முருகப்பெருமானை பற்றிய பாடல்கள், நடனம், நாடகம், மங்கள இசை என தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் 5 அரங்குகள், ஆய்வு கட்டுரைகள் மீது விவாதம் நடைபெற உள்ளது. 1300 கட்டுரைகள் பலரால் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் திருவாடுதுறை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், பேரூர் ஆதீனம், குருமகா சன்னிதானம், சிறுவை ஆதீனம், மதுரை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்ட 15 ஆதீனங்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 30 ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டின் விழா மலர் மற்றும் ஆய்வு கட்டுரைகள் மலர் என 2 மலர்களாக வெளியிடப்பட உள்ளது. 3D வடிவில் முருகனை அருகில் இருந்து தரிசனம் செய்யும் வகையில் 100 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முருகன் பெருமை விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், முருகன் புகழை சொல்லும் கும்மியாட்டம், கந்தசஷ்டி கவசம் என காலை 8:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், பின்னர் 2 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது, ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டை முன்னிட்டு 8 இடங்களில் அலங்கார வரவேற்பு, தலைவர்கள் மாநாட்டுக்கு வரும்போது 5000 பேர் அமர்ந்து பார்வையிடும் வகையில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டு கண்காட்சிக்கு வந்து செல்பவர்கள் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டும் என்பதால் சுகாதாரத்துறை சார்பில் கூடுதல் பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்காக தூய்மை பணியாளர்கள், பிரத்யேகமாக கூடிய மருத்துவ வாகனங்கள், கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் என 450க்கும் மேற்பட்டவர்கள் 2 நாட்கள் சீருடைகள் அணிந்து பணியில் இருப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் 1 லட்சம் பேருக்கு உணவுகள் ஏற்பாடு மற்றும் வருகை தரும் அனைவருக்கும் 200 கிராம் அளவிலான பஞ்சாமிர்தம், குங்குமம், விபூதி, லேமினேஷன் செய்யப்பட்ட முருகன் போட்டோ வழங்க பிரத்யேக சிறப்பு ஏற்பாடு இந்த அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதல் முறையாக இந்த மாநாடு பெரிய அளவில் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.